ஹாய்ங்க எல்லாருக்கும் குட் மார்னிங். வாங்க என்னென்ன செடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2, 3 பூசணிக்காய் விதை போட்டு விட்டுருந்தோம். ஒயிட் அண்ட் எல்லோ. ஆனால் இது என்ன கலர்னு தெரியல. அப்புறமேலு அடுக்கு சங்கு பூக்கள் எல்லாமே விரிஞ்சு சூப்பராக இருந்தது. அதை நான் ஒரு ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன். நிறைய பேர் நம்ம ஷார்ட்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. இது வந்து விதை போட்டு வளர்ந்தது தான். நம்மளோட சிகப்பு மருதாணி 2 சிகப்பு மருதாணி செடி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த 2மே நானும் விதை போட்டு வளர்த்தது தான். இது மினி ஹைபிஸ்கப்ஸ் மத்திய மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்றுக்கு பூ விரிஞ்சிருந்தது. இன்றைக்கி மொட்டுக்கள் ஒன்று இருக்குது. அந்த விரிஞ்ச பூ வந்து வாடிடுச்சு. அது வந்து விதைகளாக மாறிடும். அதனால் நான் எந்த பூவுமே பறிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பால்சம்ஸு நிறையா கலர்ஸ் நான் போட்டு விட்டுருந்தேன். இப்போதைக்கு இந்த ஒரு கலர்ஸ் மட்டும் பூத்துருக்கு. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. இலைப்பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கட்டிங்ஸ் கொண்டாந்து வச்சுருந்தேன். அது வந்து நல்லாவே க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெய்ய சீசனுங்காட்டி எல்லா செடிகளுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு 1 மந்த் போச்சுன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும். அது வரைக்கும் நம்ம செஞ்சு சேஃபாக பார்த்துக்கணும். 24 ஹவர்ஸ் தண்ணி வர மாதிரி தான் நான் மேக்ஸிமம் செட் பண்ணி வச்சுருப்பேன். தண்ணி வரும்போதெல்லாம் வர மாதிரி. அதாவது எப்படி சொல்கிறதுங்க, ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். ஏன்னா அதுக்கு ரொம்ப வெயில் அடிக்கும்போது தாங்க முடியாது. அதனால தான், மற்றபடி எதுவும் இல்லை.